Eine Bewegung! Gleitfliegen! Gleitfliegen! Eine Bewegung! Fliegen bleiben! Fliegen bleiben! Fliegen bleiben! Gleitfliegen! Das hier! Eine Bewegung! Vorsicht! 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 Nicht so nah ran! Nicht so nah ran! மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி ஜெர்மனி நாட்டில் பண்டிகைக்காக மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில ஒரு மிகப்பெரிய ஒரு கார் தாக்குதல் நடத்தப்பட்டது. 5 பேர் உயிரிழந்ததோட 200 பேர் படுகாயம் அடைவதற்கு அது காரணமாக இருந்தது. யார் செய்த, எதற்காக செய்த, பின்புலத்தில் இருக்கின்ற சக்திகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்கு போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னால ஜெர்மனி நாட்டையே உலுக்கி போட்ட இந்த தாக்குதல் யாருமே எதிர்பார்க்கல. பண்டிகையை பரபரப்பாகவும் கொண்டாடுவதற்கு அந்த மக்கள் தயாராக இருந்த இந்த சந்தர்ப்பத்துல பொருட்களை அவங்க கொள்வனவு செய்வதற்காக அந்த சந்தையில நின்ற நேரம் இரவு 7 மணி அளவுல கருப்பு நிறம் கொண்ட BMW என்ற கார் உள்ளே புகுந்து 400 மீட்டர் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது. அதுல 9 வயது சிறுவன் உட்பட பெண்கள் 4 பேர், மொத்தமாக 5 பேர் இருப்பதற்கான காரணமாகவும் 200 பேர் மிக பயங்கரமான தாக்குதலுக்கு, காயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வகையில இந்த தாக்குதல் நடந்து முடிந்தது. இந்த தாக்குதல் குறித்து மீடியாக்கள் என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரியா நாட்டுல அந்த யுத்தத்தின் காரணமாக ஒரு முஸ்லிம் 2015-16 காலப்பகுதியில ஜெர்மனியில குடிபெயர்ந்தவர் தான் இவர் இந்த தாக்குதலை செய்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு இவரை கைது செய்கின்ற பொழுது இவர் அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை எழுப்பியிருந்தார். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், இது முஸ்லிம்கள் மதத்தின் அடிப்படையில் செய்த தாக்குதல் என்ற ஒரு பிரச்சாரம் அன்றைய தினத்திலிருந்தே சமூக ஊடகங்கள்ல பயங்கரமாக பேசப்பட்டதா பார்க்க முடிந்தது. இந்த ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட 3.7 மில்லியன் பேர் அந்த குறுகிய நேரத்துக்குள்ள பார்த்ததாக சொல்லப்பட்டது. இது எவ்வளவு தூரம் உண்மையானது? உண்மையிலே இவர் ஒரு முஸ்லிமா? அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தோடு தான் இந்த தாக்குதலை நடத்தினாரா? இதற்கு பின்புலமாக இஸ்லாம் இருந்ததா என்ற விஷயத்தை தான் இந்த காணொலியில நாங்க பேச போறோம். ஜெர்மனியுடைய உள்துறவு அமைச்சர் இது சம்பந்தமான தகவலை வெளியிடுறாரு. அவர் முதலாவது சொன்ன ஒரு விஷயம், எதற்காக இந்த தாக்குதல் நடந்தது என்பது தெரியாது, இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. இரண்டாவது விஷயம், இவர் 50 வயதை நிறைந்த மனநல ஒரு வைத்தியர். அதே பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டிலிருந்து வாழ்ந்து வந்தவர். இவர் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர். 2006ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு இவர் வந்தவர் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். இந்த வைத்தியருடைய பெயர் தாலிப் அப்துல் முஹ்சின் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவர் சிறிய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள் அவர் சொல்லியிருந்தது, ஜெர்மனி இஸ்லாத்தை போஷிக்கிறது, இஸ்லாத்தை வளர்க்கிறது என்ற ஒரு விஷயம் அதிருப்தி அளிக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்ததாகவும் அவருடைய பேச்சில் சொல்லியிருந்தார். ஜெர்மனியில் இருக்கின்ற மற்றும் ஐரோப்பா நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாத்துக்கு விரோதமான இடதுசாரி கட்சிகளிலே இவர் ஒரு மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறவராகவும் அதை ஆதரிக்கிறவராகவும் அது சார்ந்த கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் கடந்த காலங்களில் பதிவிட்டதாகவும் அந்த அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இவ்வகையான ஜெர்மனியுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக 100% அர்ப்பணிப்போடு என் உயிரை தியாகம் செய்தேனும் பழி தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு போஸ்டையும் அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்ததாகவும் அமைச்சர் சொல்லியிருந்தார். கடந்த மே மாதம் அவர் பதிவிட்ட ஒரு விஷயம்தான், இந்த ஆண்டு நான் இறந்து விடுவேன், அந்த இறப்பு ஜெர்மனியுடைய அநீதிக்கு எதிரானதாக இருக்கும், நான் அஹிம்சை வழியில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான போராட்டங்களை செய்தேன், அவைகளை அரசு அடக்குகிறது, ஒடுக்குகிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஆண்டு நான் இறந்து விடுவேன் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அப்படி இந்த கருத்தையும் அமைச்சர் அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே சொல்லியிருந்தார். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வன்மத்தை அவருடைய
முகநூல் பகுதிகளிலே அவர் பதிவேற்றம் செய்திருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் பலஸ்தீனுக்கு எதிராக செய்கின்ற தாக்குதலையும் இனப்படுகொலைகளையும் மிகவும் ஆதரித்து பல கருத்துக்களை அவர் பதிவேற்றம் செய்திருந்ததாகவும் சொல்லியிருந்தார். அதற்கெல்லாம் மேலாக இஸ்ரவேல் குப்ரா என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேலுடைய கனவு நிலம் அல்லது கனவு எல்லையை அவர் பகிர்ந்திருந்தார். அந்த கனவு எல்லை எது என்று கேட்டீங்கன்னா, எகிப்து, ஜோர்தான், லெபனான், யமன், சவுதி அரேபியா, குவைத், துருக்கியின் சில பகுதி, எமிரேட்ஸ், ஒமான். இந்த நிலப்பரப்பு இஸ்ரவேலுக்கு சொந்தமானது, அது கைகூட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தினை அவர் பதிவு செய்ததாகவும் அமைச்சர் அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லியிருந்தார். இப்படியான சந்தர்ப்பத்துல சவுதி அரசு தமது நாட்டிலே இஸ்லாத்தை விமர்சித்தவர் தப்பி ஓடிவிட்டார். அங்கிருந்து இஸ்லாத்தை விமர்சிப்பதாகவும் முஸ்லிம்களுக்கு துன்பம் கொடுப்பதாகவும் தனது பிரஜையை தனது நாட்டிற்கு மீண்டும் தர வேண்டும் என்று சவுதி அரேபியா பல தடவை கேட்டும் ஜெர்மனி அதை மறுத்து வந்தது. இந்த அமைச்சருடைய செய்தியெல்லாம் பார்க்கின்ற பொழுதோ நமக்கு தோன்றுகின்ற விஷயம் என்ன, எழும்புகின்ற கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல் சொன்ன இந்த தாக்குதலை செய்தவர் சிரியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் என்பதும், அதே போன்று தாக்குதலை செய்தவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தந்த தாக்குதலை செய்தார் என்ற கருத்தும் நிச்சயமாக போலியானது, பொய்யானது. இஸ்லாம் போபியா, இஸ்லாம் பற்றிய பயத்தை உண்டு பண்ணுவதற்கே இவைகள் சொல்லப்படுகின்ற கதையாக நம்மால் பார்க்க முடியுது. ஜெர்மனிக்கும் இந்த நபருக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனி இஸ்ரவேல் பலஸ்தீன் யுத்தத்துல இஸ்ரவேலும் பக்கம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த கொள்கையில் தான் இந்த மனிதரும் இருக்கிறார். எனவே ஜெர்மனிக்கு இது ஒரு பிரச்சனையாக கிடையாது. எனவே இவர் இஸ்ரவேலை ஆதரிக்கிற ஒருவர். ஜெர்மனியும் இந்த யுத்தத்தில் கூட பல ஆயுதங்களை இஸ்ரவேலுக்கு கொடுத்து அந்த பலஸ்தீன் மக்களை கொல்லுவதற்கு காரணமாகவும் அந்த ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம், இஸ்லாத்தை பிடிக்காத ஒரு மனிதர், இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்ட ஒரு மனிதர், சவுதியிலே வாழ முடியாது, இஸ்லாத்தை பயங்கரமாக விமர்சித்து முர்த்ததானவர், மதம் மாறிக்கொண்டவர். எனவே இஸ்லாம் வன்முறையையோ ஆட்களை கொல்வதையோ விரும்பாத ஒரு மார்க்கம். கிறிஸ்தவர்கள் மீது இவருக்கு வெறுப்பு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே அவர் சொல்லியும் இருந்தார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பலஸ்தீன் இஸ்ரவேல் யுத்தத்தில் கிறிஸ்தவ சமூகம் பெரும்பாலும் பலஸ்தீனை ஆதரிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கூட பலஸ்தீனில் இருக்கின்ற இஸ்ரவேலில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதில்லை. காரணம், ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய வழியில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த சமூகம் சொல்லி இருந்தது. இது கூட இவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் ஒரு எரிச்சலையும் கொடுத்திருக்கலாம். காரணம், நீங்கள் எதற்காக இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறீர்கள், அவர்களுடைய சுகதுக்கங்களை பங்கு கொள்கிறீர்கள் என்ற ஆத்திரமும் இருந்திருக்கலாம். சரி, இங்க இருக்கிற கேள்வி, எதற்காக இந்த பண்டிகைக்காக கொள்வனவு செய்த அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் மீது இவர் இப்படியான ஒரு தாக்குதலை செய்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல இஸ்லாத்தை விமர்சித்ததை விட அவர் அதிகமாக விமர்சித்ததும், தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதும், அதற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சிந்தித்ததெல்லாம் ஜெர்மனி அரசுக்கு எதிராக. காரணம், இது போன்ற இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்களை ஜெர்மனி அடக்குகிறது என்ற காரணங்களையும் அவர் சொல்லியிருந்தாரு. இதைத்தான் ஜெர்மனியுடைய வழக்கறிஞர், அரச வழக்கறிஞரும் சொல்லியிருந்தார். ஜெர்மனி அரசு மீது இவர் கொண்ட ஆத்திரமும் கோபமும் தான் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது. எனவே ஜெர்மனி என்பது ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்புலமாக கொண்ட நாடு. எனவே அங்கு அந்த மக்களை பழிவாங்குவதற்கும் அரசை பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு வைத்தியர் இப்படியான ஒரு செயலை செய்ததுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை வைத்து மதம் பற்றிய தவறான புரிதலை கொண்டு செல்வதற்காக அங்கிருக்கின்ற இடதுசாரி கொள்கை கொண்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். எனவே வேறு நாடுகளிலே மதத்தின் பேரால் இனக்கலவரங்கள், மதத்தின் பேரால் இன சுத்திகரிப்பு நடப்பதற்கு இது போன்ற விஷயங்கள் அடிப்படையாக இருப்பதற்கான காரணங்களை பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயத்தினால் ஜெர்மனியிலும் முஸ்லிம்களை அடக்குவதற்கும் இஸ்லாத்தை ஒடுக்குவதற்கும் இதை ஒரு எடுகோலாக எடுப்பதற்கான காரணம் அமைந்து விடுமோ என்ற அச்சு சூழலும் இருக்கிறது. எனவே இஸ்லாத்தின் பேராலோ முஸ்லிம் என்ற பெயராலோ அவர் செய்து கொள்ளவில்லை. அவருக்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே மனநல வைத்தியராக இருந்தவருக்கு இப்போது பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே ஜெயிலில் உட்கார்ந்து இவர் கழிதின வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அந்த உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, 5 கொலை வழக்கும் அதே போல 205 கொலை முயற்சிக்கான வழக்கும் இவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இவர் எப்படி வெளியே வரப்போறார் என்பது தெரியாது. இருந்தாலும் இஸ்லாத்திற்கும் இந்த சிந்தனைக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை மதத்தின் பேராலோ இஸ்லாத்தின் பேராலோ இது செய்யப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமானது. எனவே சிறந்த புரிதலோடு மனிதநேயம் உள்ளவர்களாக எம்மதத்தை பின்பற்றினாலும் எம்மதத்தின் மீது புரிதல் இல்லாவிட்டாலும் மனிதநேயம் என்பது மனிதனென்று படைக்கப்பட்ட இயல்பான ஒரு விஷயம். எனவே அந்த மனிதர்களை வாழ விடுகின்ற, வாழ வைக்கின்ற கர்மங்களை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர யார் மீதும் தாக்குதல் நடத்தி
கொலை செய்கின்ற அளவுக்கு மனிதன் என்று மாறிவிட்டான் என்பதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலையாக பார்க்கப்படுது. எனவே பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியருக்கு பைத்தியம் வந்தால் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பது யார் என்ற கேள்விக்கு விடையில்லாமல் போய்விட்டது. எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும். மக்கள் அமைதியாகவும் சுமூகமாகவும் அவரவர் மதத்தை பின்பற்றி கொண்டு வாழ வழிபிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.